குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் தஞ்சாவூரில் பாய் நாற்றங்கால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வேதனையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் காவிரி டெல்டாவில் குறுவை சாகுபடிக்காக திட்டமிட்டபடி கடந்த மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 3,20,000 ஏக்கருக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆழ்துளை கிணறு மூலம் மின்மோட்டாரை பயன்படுத்தி ஏப்ரல் மாதத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடங்கியிருந்தனர். ஏப்ரல் மே மாதங்களில் விறுவிறுப்பாக இருந்த குறுவை சாகுபடி ஜூன் மாதத்தில் மந்த நிலை அடைந்தது. தற்போது வரை 1,98,000 ஏக்கரில் மட்டுமே குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இயந்திர நடவு மற்றும் பாய் நாற்றாங்கால் விற்பனையும் மந்தமாகி உள்ளது. அந்த ஒரு லாட்டு 2 லாட்டு போயிடுச்சு சுத்தமாகவே. இதில் வந்து இப்போ ஒரு 6 ஏக்கர் நாற்று போயிடுச்சு. 6 ஏக்கர் நாற்றை பரட்டி போட்டு இப்போ வேறு நாற்று தான் கொடுக்குறோம். ஆனால் அவங்க கஸ்டமருக்கு வந்து இந்த வாரம் 2 ஏக்கர் நடுறாங்க, அடுத்த வாரத்தில் 3 ஏக்கர் நடுறாங்க. இப்படி அந்த ஒரு மாதம் ஆகிடுது அந்த 10 ஏக்கர் நாங்கள் முடிக்கிறதுக்கு. போயிட்டு வர செலவுக்கு அவங்க கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். அவங்க நூல்நாள் வேலைக்கு அனுப்புகிற லேடிஸ் வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு அனுப்புறாரு, திரும்ப கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நூல்நாள் வேலை பொறுப்பு பிறகு உட்காந்துட்டு தான் சும்மா தான் உட்காந்துறாங்க. விவசாயிகள்கிட்ட போனோம்னா விவசாயம் வந்து நாற்று நடுறதுக்கு ஒரு மூட்டை நாற்று பறிக்கிறதுக்கு 2,400 கேட்குறான். நடவுறதுக்கு ஆள் வந்து ஒரு ஏக்கர் நடணும், ஒரு மா நடணும்னாக்க 1,800 கேட்குறாங்க. அதே சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் இந்த நூல்நாள் வேலை பொம்பளை யூஸ் பண்ணோம்னா அவங்களை எங்களுக்கு விவசாயத்தை பயன்படுத்துவாங்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, பயிர் காப்பீடு செய்வதிலும் குழப்பம் நிலவுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பயிர் காப்பீடு தொகையை அரசே செலுத்த வேண்டும் என்றும் திருவையாறு பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வருஷம் காப்பீடு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. காவிரி தண்ணி இல்லை, ஆழ்குழாய் கிணறு மூலமாக சொற்ப விவசாயிகள் நாங்கள் நடவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோடை விவசாயம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டா என்னன்னு தெரியல. இந்த பணம் எங்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதனால் தமிழ்நாடு அரசு இவங்க முகவராக இருந்து மத்திய அரசுக்கு அந்த பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்துக்கு பிரீமியத்தை எங்கள்கிட்ட இருந்து வாங்கி தராங்க. ஆனால் இழப்பீடு வாங்கி தரதில்லை. அந்த முயற்சியை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உத்தரவாதம் தரணும், இழப்பீடு கிடைக்குங்கிற உத்தரவாதம் தரணும். விவசாயி படாத போட்டு இந்த தண்ணி கரண்ட் பிரச்சனையில் இருக்கிற வர்ற கரண்ட்டும் கம்மியாக வருது. மோட்டாரும் ஓட மாட்டேங்குது, மோட்டாரில் பிரச்சனை வந்துருக்கு. ஆள் லேபர் கூடி கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் மீறி இன்சூரன்ஸ் ஏதாவது கிடைக்குன்னு தான் நாங்கள் பணம் கட்டுறோம். ஆனால் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. 5 வருஷம் ஆச்சு, கிடைச்ச பாடில்லை. அதனால் இந்த வருஷம் எனக்கு கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. குறுவை தொகுப்பு திட்டமும் முழுமையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். 5 ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு 3 ஏக்கருக்கு மட்டுமே தொகை கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறுவை தொகுப்பு திட்டத்தில் முழுமையாக பயன்பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேன்.